2021 அப்போ பிரேக் ஃப்ரம் ஆர்ட் லைஃப் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு ரேங்க் பண்ணியிருந்தேன். அப்போ என்னால் ஓரளவுக்கு யூகிக்க முடிஞ்சு என்ன நடக்கும் அப்படின்னு. 2 வருஷம் லாக்டவுன். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன மோசமான அனுபவத்தை பெற்றாலும், கனவை நோக்கி அடி எடுத்து வைக்கிறதுல எந்த குறையும் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் வந்தது தான் லாக்டவுன். எந்த நிலையிலும் டே ஜாப் மட்டும் போயிடக்கூடாதுன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன நடந்தாலும் நான் நினைக்கிறதுல ஒரு ஆழத்தை பார்க்காம பின்வாங்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன். 2013 குரங்கு மனசு, 2019 மாமனுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவுமே எழுதலை. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் கண்டிப்பாக எழுதியே ஆகணும்னு நினைக்கும்போது எஸ், ஐ ஜாயின்ட் 9 to 5 டே ஜாப். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு பெரிய டிசிஷன் தான். அந்த நேரத்தில் அவசியமானதும் ஆயிடுச்சு. நேரத்தை பற்றி கவலைப்படாமல் பகல் ராத்திரி பாகுபாடு இல்லாமல் இருந்த எனக்கு தினமும் புதுசாக ஏதாச்சும் பண்ணணும், தினமும் புதுசாக ஏதாச்சும் எழுதணும், தினமும் புதுசாக ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்படி இருந்த எனக்கு தினமும் ஒரே வேலை. போறேன் வரேன், போறேன் வரேன். அந்த டைம் ஸ்ட்ரக்சரை என்னால் அடாப்ட் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். கொஞ்சம் வெளியே இருந்து பார்க்குறப்போ உலகத்தில் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. எல்லாரும் என்ன மாதிரி யோசிப்பாங்களா? நெவர். அப்படி யோசிக்கும்போது நான் கொஞ்ச நாளில் உணர்ந்த விஷயம்தான் மாத சம்பளம். 1லேருந்து 5ஆம் தேதி ஆச்சுன்னா அது ஒரு போதை நாள். இத்தனை வருஷங்களாக நான் அனுபவிச்சதே கிடையாது. ஆல் தீஸ் இயர்ஸ் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் ஃப்ரீலான்சிங். அது வேற அனுபவம். மந்த்லி சேலரி இஸ் த மோஸ்ட் அடிக்டிவ் ட்ரக் ஐ எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட். வெளியே வரவே முடியாது அன்லஸ் அன்டில் பேக்கப் இல்லாமல். இது சரி, இப்போ நம்ம ட்ரீம் எப்படி அணுகிறது? வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தினமும் ஒர்க் பண்ணுறோம், அடித்து நவுத்துறோம். காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி சாயங்காலம் செய்ய வேண்டிய ஒர்க்கெல்லாம் தயார் செஞ்சு வச்சுட்டு வேலைக்கு போயாச்சு. திரும்ப முடிச்சுட்டு நான் இப்படி தான் வந்தேன். Entire day same work, repetitions, somewhat I am exhausted. தினமும் இப்படியே போகுது. இது சரிப்பட்டு வராது. நம்ம புஷ் பண்ணி தான் ஆகணும். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு திரும்ப வந்து நல்லா குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஏதோ செய்கிறேன் அப்படின்னு நல்லா டோப்பமைன்லாம் எனக்கு சுரந்து அந்த வேலையை முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். திரும்ப காலையில் எழுந்திரிச்சு நேற்று பண்ண ஒர்க்கை நான் பார்க்கும்போது தேர் இஸ் நோ குவாலிட்டி, திஸ் இஸ் ஷிட். இதுவும் சரிப்பட்டு வராது. வீக்கெண்டில் ஒர்க் பண்ணுறோம், அடித்து நவுத்துறோம். ஒன் ஃபைன் சண்டே நல்லா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு ஒர்க் பண்ணுவோம். வீடை சுத்தம் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுவோம். சரியா 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். 4 மணிக்கு மேலே ஒர்க் பண்ணலாம். ரன்னிங் போயிட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம்.
have a habit of procrastination. Weekend is gone. Tomorrow is Monday. Fuck. Nothing done. Monday, same routine. Days passing. Okay, let it be. ஆனால் உள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர குற்ற உணர்வு அதிகமாகுது. When you work the 8-hour job with almost a feeling of goodness, but most things most people do are a total grind. Marriage, birth, children. It's something they have to do because there's nothing else to do. There's no glory in it, there's no steam, there's no fire. It's very, very flat. And the earth is full of them. ஒரு நாள் எனக்கே இந்த டைம்லைன் பழகி அதில் உள்ள சின்ன சின்ன நேரங்களெல்லாம் பயன்படுத்தி ஏதாச்சும் ஐடியா வந்துச்சுன்னா லெட்ஸ் ஒர்க் ஆன் திஸ் அப்படின்னு முடிவு பண்ணி போகும்போது தான் நமக்குன்னு வருது குடும்ப சிக்கல், உறவு சிக்கல்கள். அது வரத்தானே செய்யும். நான் தான் வேற உலகத்தில் இருக்கேனே. We all bound with relationships. இந்த உறவுகளில் உள்ள வருத்தம் என்னன்னா, அவங்கள என்னால் புரிஞ்சிக்க முடியுது, என்ன ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்றாங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் உண்மை என்னென்னா, யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியாது. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், மேக்ஸ் தெரியும், ஃப்ரெஞ்சு தெரியும், தமிழ் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு மனிதரை தெரியும்னு எப்படி சொல்ல முடியும்? ஆல் ஆர் பாஸ்ட் இமேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ். நீ பார்த்த நதி அடுத்த கணம் இருக்காது. ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பிளேயிங் சம் கேரக்டர்ஸ் இன் யுவர் ரியல் லைஃப். ஐ கொஸ்டின் எவ்ரிதிங். குடும்பம் ஒரு கோயில்னு சொல்லப்படுது, ஆனால் அது அப்படியா இருக்கு? 24 மணி நேரமும் பஞ்சாயத்து தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். விடுதலை, வீடு, இதெல்லாம் இலக்கண பொருத்தம் சரியா வருதா? ஆமாம். ஆனால் அப்படியா இருக்கு? நிச்சயமாக கிடையாது. ஃப்ரீடம் இஸ் அல்டிமேட் வேல்யூ. ஃப்ரீடமா அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாமான்னு கேட்பாங்களே. யாரு கேப்பா? வேற யாரு? கூட சுற்றுறவன், ஃப்ரெண்டு, சொந்தக்காரன். சொந்தக்காரங்களை போய் பேசிக்கிட்டு 10 விசாக்கு பிரயோஜனம் பண்ணாதவங்கள போய். எதுக்காக சொன்னேன்னா அதுக்காக சொன்னேன். உன்னை நிறைய கேட்டிருப்பாங்க போல இருக்க. அதெல்லாம் சொல்லாத. சரி, யாரு என்ன கேட்பா? பொது புத்தியாக சொல்லணும்னா, யார் பேச்சையும் கேட்காம குடிச்சிக்கிட்டு உதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு பொம்பளை பின்னால் சுற்றிக்கிட்டு அப்படி இப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கிறவங்க. யார் பேச்சையும் கேட்காம என் மண்டைக்குள்ளே யாரையும் புகுத்தாமல் என் தன்னுணர்வில் வர்றதை என் ஒழுங்கில் நான் செய்வேன் அப்படின்னு யாருக்காச்சும் சொல்ல தோணுதா? கண்டிப்பாக தோணாது. தோணவே தோணாது. ஃப்ரீடம் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஃப்ரீடம். தன்னுணர்வு, தன்னை அறிதல், தன்னிலை உணர்தல். எஸ் கண்டிப்பாக. ரைட். All relationships are capable of make you guilt trip. You can easily controlled by guilt trip. நீங்கள் முட்டி மோதினாலும் ஃபியூடல் சிஸ்டம் இப்படி தான் இயங்கும். போராடாதீங்க, தோத்துருவீங்க. இந்த மாதிரி தெளிவோடு நான் இருந்தாலும் நம்ம டைம் லைனில் ஊடுருவும் போது இது எல்லாம் எங்கே வந்து விடியுதுன்னா, ரைட்டிங். மாதிரி நடக்கும்போது கோவம் வெறுப்பும் அதிகமாகுது. பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம். ஐ எம் லூசிங் மை சோல் டே பை டே. ஒரு நேரத்தில் என்னோட சோல் கருகி சாம்பல் ஆகிறத நானே பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கொடூரம். என்னோட துறையை பார்க்கும்போது இன்னும் கோவம் வருது. ஒரு தரக்குறைவான படம் பயங்கரமாக ஓடுது, நல்ல இசை பெரும்பாலும் ஹிட் ஆக மாட்டுது. என்ன கன்றா விடாது. எதுவுமே வேண்டாம், மனசை அமைதிப்படுத்தி ஆகணும், வேற வழியே இல்லை.
ஆரம்பத்துலேருந்தே அவேர்னஸ் பயிற்சி இருந்தாலும் இந்த வேலைக்கு போன சமீப காலத்தில் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு. நம்ம என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் சர்க்கம்ஸ்டன்ஸ் சரியில்லைன்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே நீங்கள் ஈஸியாக டைல்யூட் ஆகிடுவீங்க. சேத்துல முளைச்ச செந்தாமரையாக இருக்கணும் அப்படிலாம் நடக்காது. ஜஸ்ட் சேஞ்ச் த சர்க்கம்ஸ்டன்ஸ். அதுவும் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? கிரியேட் பவுண்ட்ரிஸ். ஸோ ஐ ரீவிசிட் எவ்ரிதிங். Because life is not a problem to be solved. It is a mystery to be lived. There is conscious as well as unconscious fears. Fears that are observable. You see something sitting there or pouncing you. So, how do you know that it is a dog? And that it will bite. That it will bite next. You have to wait until it bites you. So all this is your thinking, your protective mechanism. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்குள்ள ஒரு கேள்வி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் யார்? The greatest question arises in me. That was great. நம்ம யாருன்றது ஒரு ஐடியாவோ ஒரு கான்செப்டோ கிடையாது. அது ஒரு உணர்வு, மையத்தில் புகுதல். So focus on one thing and do something. I went all the way. Something. இது எங்க எடுத்துட்டு போகும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் த ஜேர்னி இஸ் so good. உடம்புல இருந்து 10 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீலிங். ஐ ஃபீல் குட். ஸோ அவேர் அண்ட் வேக் அப். சேவ் த சோல்ஸ்.